ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேமிங் கன்வென்ஷன் என்னன்னு பார்ப்போம். விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் என்னன்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கோடு எழுதிருக்கீங்க, அந்த கோடை வேற யாராவது பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்க எழுதியிருக்க கோடு புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அந்த கோடு பார்க்குறப்பயே இதுதான் கிளாஸ், இதுதான் மெத்தட், இதுதான் வேரியபிள், இந்த மாதிரி அவங்களுக்கு புரியணும். அப்படி எழுதுறதுக்கு பேர் தான் நேமிங் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஜாவால எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா கேமல் கேசிங். இதைத்தான் நேமிங் கன்வென்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க எல்லாரும். ஓகே, இப்போ இந்த கேமல் கேசிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கிளாஸுக்கு இந்த கேமல் கேசிங்ல எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர்ல எப்பயுமே கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேப்ஸ்ல தான் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கிளாஸுக்கு கேப்ஸ்ல தான் இருக்கணும். இப்படி தான் கிளாஸுக்கு நம்ம நேமிங் வைக்கணும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ்க்கு பார்க்கலாம். அண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, மெத்தட்ஸ்க்கு வேரியபிள்ஸ்க்கு எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ, ஆட், சப், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்ற முடியாத வேல்யூ தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பை, யூசர், டேஸ் இன் வீக், டேஸ் இன் வீக், இந்த மாதிரி மாற்ற முடியாத விஷயத்தை தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கேப்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு கான்ஸ்டன்ட்ல பாருங்க, நம்ம 3 வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 வேர்டுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸுக்கும் மெத்தட்ஸ்க்கும் நம்ம ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வேர்டு யூஸ் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேன். 2 வேர்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் மை ரூம், இந்த மாதிரி 2 வேர்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வச்சிருக்கேன். ஒரு வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல நம்ம கேப்ஸ்ல வைக்கணும் ஃபார் கிளாஸுக்கு. இப்போ நம்ம மெத்தட்ஸ்க்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தட்ஸ்க்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் திஸ், ஆட் திஸ். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால்ல தான் இருக்கணும். அப்புறமேட்டுக்கு அடுத்த ஒரு அப்கமிங் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேப்ஸ்ல வைக்கணும். இப்படிதான் மெத்தட்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் நம்ம நேமிங் வைக்கணும். ஓகே, நம்ம ஒன்னொன்னுக்கும் நேமிங் வைப்போம். அதுதான் இன்டர்ஃபேஸ். இதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நேமிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கிளாஸ்க்கு எப்படி நம்ம நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்டர்ஃபேஸ்க்கும் நேம் வைக்கணும். இவ்வளவுதான் நேமிங் கன்வென்ஷன் இன் ஜாவா. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.